ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் போட்டால் மறுபடியும் இது 2 வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அது நெக்ஸ்ட் ஒன், த ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை த எர்த்ஸ் total magnetic field B with the horizontal direction in the magnetic meridian is called dip or magnetic inclination at that point அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இட் இஸ் த ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த ஆங்கிள் அப்படின்னா in between two angles, in between two points, அதாவது இந்த B horizontal direction in the magnetic meridian is called மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபார் சென்னை த இன்க்ளினேஷன் ஆங்கிள், இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து என்னது ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? 14.28 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஆங்கிள் திரும்புது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ சென்னையில் வந்து I placed the magnetic bar magnet in Chennai. I placed bar magnet or campus needle or campus navigation or any one of the material that is magnetic material, magnetic needle. The magnetic needle is placed means it deviates some angle. The deviates angle from எதில் இருந்ததுன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பேஸ் பண்ணி, டோட்டல் எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி என்ன ஆகும்? இட் ஷுட் பி டிவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ டிவியேஷன் ஆகிறப்போ அது எவ்வளோ டிவியேஷன் ஆகுது? இட் இஸ் மேக்னெட் இன்க்ளைனேஷன் ஆர் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சென்னைக்கு வந்து என்னது இந்த 14°.28 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 14°28. Actually, in each and every individual place, that value should be varying. Okay. Next one, the component of the earth magnetic field along the horizontal direction, the magnetic meridian is called horizontal component. Okay, the horizontal direction oda coincide agradhu the magnetic meridian is called horizontal component. The earth magnetic field denoted by BH அப்படினு சொல்றோம். Okay, let BE is the net earth magnetic field, and any point on the surface of the earth, BE can be resolved into two components. The BE can be resolved into two components means எப்பவுமே நம்ம மேக்ஸ் வெக்டர் ஃபார்மில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹரிஜான்டல் காம்போனன்ட் மீன்ஸ் BH is equal to BE cos I, and vertical component BV is equal to BE sin I. சரி, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பர்டிகுலர் பாயிண்டில் ஹரிஜான்டல் லைனை வந்து எனது காஸ் தீட்டாவும் வெர்டிகலாக வந்து எனது சைன் தீட்டாவும் எடுத்துக்கிறோம். சைன் ஐ இஸ் த இன்க்ளைனட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பிஹெச்னா என்ன, பிஇனா என்ன அப்படின்னா பிஇ கேன் பி ரிசால்வ் இன்டு பர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ். ஓகே, this is the BE is the net magnetic field. The net magnetic field at that point on the surface of the earth, BE can be resolved into two perpendicular components. அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? BH is equal to என்ன, BV is equal to என்ன. ஹரிஜான்டல் காம்போனன்ட் என்ன, BH. வெர்டிகல் காம்போனன்ட் என்ன, BV. இப்போ BE sin I, BE cos I. சரியா? sin ஐயாக இருந்தாலும் சரி, cos ஐயாக இருந்தாலும் BE வந்து காமன். BE is the common. அப்போ வாட் இஸ் BE? BE is the earth magnetic field. சரி, அப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான் எல்லா பிளேஸ். சரியா? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ கான்ஸ்டன்ட். நார்த் போல் சவுத் போல் எப்படி இருக்கும், அது அதிகமாக இருக்கும். சரியா? இது டிவைடிங் ஈக்குவேஷன் 3.2 அண்டு 3.3 என்ன சொல்கிறோம்? 3.3 வந்து என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். காஸ் பை சைன் சீக்வல் என்ன சொல்லுவீங்க, டேன் சொல்லுவீங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் பை சைன் என்ன சொல்லுவீங்க, காஸ் டிவைட் பை சைன் பை காசு. சைன் பை காஸ் ஈக்குவல் டு வாட்? சைன் பை காசு அது சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் 3.2 அண்டு
3.1 டிவைடிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டிவைடிங் 3.2 டிவைட் பை 3.1. அப்போ சைன் பை காஸ், சாரி நான் காஸ் பை சைன் எழுதிட்டேன், ஆக்சுவலாக சைன் மேலே எழுதிக்கிங்க, காசு கீழே எழுதிக்க. இப்போ சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேன். இப்போ டேன் ஈக்குவல் டு வாட், டேன் ஐ ஈக்குவல் டு பிவி பை பிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒவ்வொன்றுமே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் அல்லது 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். The earth magnetic field is parallel to the surface of the earth, that is horizontal, which implies that needle magnetism compass rests horizontally at an angle dip I is equal to 0 degree. I is equal to 0 degree na enna varum, pH is equal to BE according to the equation. மேலே ஒரு ஈக்குவேஷன் 3.1 and 3.2 இருக்கு இல்லையா. இப்போ அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி the earth magnetic field is parallel to the surface of the earth, that is horizontal, which implies that the needle of the magnetic compass rest, the magnetic compass வந்து ரெஸ்ட்டில் வரும் அப்படின்றோம். எப்போ horizontally at an angle of dip. சரியா, டிப்பை வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லி, டிப் ஆர் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டிப் ஆர் இன்க்ளினேஷன். இப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஇ அப்படின்றோம். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஇ, பிவி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் பிவி இஸ் ஈக்குவல் டு 0னா அங்கே ஐயோட வேல்யூ வந்து 0 டிகிரின்னு போடுறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சைன் 0, இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0னா இப்போ 3.1ல் காஸ் 0வோட வேல்யூ என்ன ஆகிடும், 1ன்னு வந்துடும். கணிங்க புரியுதா என்ன ஈக்குவேஷனு? தம்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஈக்குவேஷன் 3.1 பாருங்கள், ஈக்குவேஷன் 3.1 பாருங்கள். ஈக்குவேஷன் 3.1ல் all of you listen, BE cos I, BE cos I, BE sin I. Here I is equal to என்னது, I is equal to 1, I is equal to what, I is equal to 0 டிகிரின்னு சொல்கிறோம். I is equal to 0 டிகிரி. இப்போ sin 0 0, அப்போ BE is equal to 0 into BE 0 வந்து என்ன 0 ஆகிடும். பட் ஆனால் காஸ் 0 என்ன ஆகிடும், 1ன்னு வரும். இப்போ BH is equal to BE cos 1 அப்படின்ட்டு. சரியா, அதாவது காஸ் 0 1 அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து என்னது இங்கே இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. BH is equal to 0, BV is equal to BE. அதாவது the earth magnetic field is perpendicular to the surface of the earth. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர்னா என்ன அர்த்தம், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் வந்து என்னது, வெர்டிக்கல் லைன், விச் இம்ப்ளைஸ் நீடில்ஸ் த மேக்னெட்டிக் நீடில், மேக்னெட்டிக் காம்பஸ்ஸு வெட்ஸ் வெர்டிக்கலி. மேக்னெட்டிக் காம்பஸ்னால் என்ன அர்த்தம், அந்த இடத்துல மேக்னெட்டிக் காம்பஸ் கூட எடுத்துக்கலாம், அல்லது மேக்னெட்டிக் நீடில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பார் மேக்னெட் கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் சஸ்பெண்டட் பை அ ஒயர், இட் இஸ் சஸ்பெண்டட் பை அ ஒயர். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக வந்து நிற்கும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா, இது என்ன சொல்கிறேன்னு புரியுது அந்த இடத்துல. மேக்னெட்டிக், சரி மேக்னெட்டிக் போல்ஸ், சரி இங்கே மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் ஹரிஜான்டலாக விற்கும். சரியா, மேக்னெட்டிக் நீடில் வந்து என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் நீடில் காம்பஸை வந்து என்னது ஹரிஜான்டலாக இருக்கும். இந்த ஹரிஜான்டலுக்கு பதிலாக ஹரிஜான்டல் வந்ததுன்னா பிவி ஈக்குவல் டு 0. இதே ஹரிஜான்டல் இல்லாமல் வெர்டிக்கலாக வந்ததுன்னு வச்சுக்கோ, அது வந்து போல்ஸ். The earth magnetic field is perpendicular to the surface of the earth, that is vertical, which implies that the needle is magnetic compass which rests vertically at an angle dip I is equal to 90 degree அப்படின்றோம். ஓகே, இப்போ இங்கே என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, ஒரு whenever a magnetic needle is placed or suspended by a wire, என்னாகும், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக சர்ஃபேஸ் ஆஃப் த வெர்டிக்கலாக வந்தது அப்படின்னா that needle is magnetic compass rests vertically at an dip is I is equal to 90 degree. அப்போ BH is equal to 0, BV is equal to BE அப்படின்னு சொல்லிட்டு. This implies that vertical component of the maximum at the poles, the horizontal component of the earth is the horizontal component is 0 at the poles. சரியா, இந்த இடத்துல எப்படி என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இதை தான் வந்து அதாவது நான் திரும்ப சொல்கிறது, த சிம்ப்ளைஸ் தட் த வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் மேக்ஸிமம் சொல்கிறேன் இல்லையா. இந்த வெர்டிக்கல் அப்படிங்கிறது நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் வந்து என்னது மேக்ஸிமமாக இருக்குது அட்டு போல்ஸ். ஹரிஜான்டல் காம்போனண்ட் அப்படிங்கிறது 0 அட்டு போல்ஸ்.
ஜீரோ அப்படிங்கிறப்ப அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. இந்த ஜீரோங்கிறது வர்றது என்ன அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு. ஜீரோ இஸ் நத்திங் பட் என்னது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு போல்ஸ், ஈஸ்ட் வெஸ்ட் அட் போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மேக்ஸிமம் அப்படின்னா நார்த் அண்டு சவுத், நார்த்து அனதர் ஒன் இஸ் சவுத் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட் ஒன் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் நிமிஷம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் எ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் மேக்னெட்டிக் போல்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.1 சாரி, எக்ஸாம்பிள் 3.1 பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வெயிட் ஸ்டூடெண்ட். எக்ஸாம்பிள் 3.1 பாருங்கள். The horizontal component and the vertical components of the earth magnetic field at place 0.1 G and 0.6 G. horizontal component value கொடுத்துட்டாங்க, vertical component value கொடுத்துட்டாங்க, that is BH and BB கொடுத்துட்டாங்க. okay, calculate the angle tip and resultant magnetic field. calculate the angle of tip and resultant magnetic field கேட்குறாங்க. சரியா, G for gases, CGS யூனிட்டில் அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. சரியா, இப்போ பி கிவன் டேட்டா பாருங்கள். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.15 G, பிவி இஸ் ஈக்குவல் டு 0.26 G. நம்ம கொஷின் என்ன, கால்குலேட் தி ஆங்கிள் ஆஃப் டிப்பு அல்லது ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் டிப்புக்கு ஃபார்முலா tan I ஈக்குவல் டு என்ன வரும், BV divided by BH, that is 0.6 divided by 0.2526 divided by 0.15. next I is equal to tan inverse. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்க, 2 ஃபஸ்ட்டு 100 மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 26 டிவைட் பை 15 வரும். 100 டிவைட் பண்ணிங்கன்னா மேலே 26 கீழே 15 வரும். அப்புறம் என்ன பண்ணாங்க, 15னா ஒரு 15 ஒரு 15 மேலே அடிச்சிங்கன்னா ஒரு 15 மீதி என்னது மேக்ஸு அதை அப்படியே போட்டு பாருங்கள். மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் 1.732 வரும். இந்த 1.732 அப்படிங்கிறது மேக்ஸில் √3யோட வேல்யூவா? ஆமாம், √3யோட வேல்யூ 1.732, that is equal to 60 degree. The resultant magnetic field of the earth is B is equal to root of BH square root of BV square, that is equal to 0.3 G அப்படின்னு சொல்கிறோம். அது இவ்வளோ தான் அது டேட்டா. சரியா, பாருங்கள். இது வந்து ரொம்ப இதுவரை கேட்ட மாதிரி தெரில, சும்மா அதை லைட்டாக பார்த்துக்குங்க. சரியா, அதுக்கு அடுத்தது டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பொருளியஸ் அண்டு அரோரா ஆஸ்ட்ரேலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருளியஸ் அண்டு ஆஸ்ட்ரேலியஸ், the people living at high latitude regions near Arctic and Antarctic experience dazzling colored natural light across the night sky. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி மாதிரி இது. சரியா, அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோ அல்லது சன் பேஸ் பண்ணி அதோடைய லைட்டு வந்து கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலர் அப்பியரன்ஸ் திஸ் ethereal experience dazzling colored natural lights colors across the night sky அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, this ethereal display on the sky is known as the aurora borealis. அதாவது aurora borealis realize, that is northern lights அப்படின்னு சொல்கிறோம், or aurora australis southern lights. These lights are often called polar lights. These lights are seen above the magnetic poles. அதாவது இங்கே என்னென்னா தியரி தான், நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். போல்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, போல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் இல்லையா,
இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டாக இருக்கும், இது ஈஸ்ட்டாக இருக்கும், இது வெஸ்ட்டாக இருக்கும், இது வந்து நார்த்து, இது சவுத் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ இந்த நார்த் அண்ட் சவுத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் போல்டு ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா இல்லையா எர்த்தோட இதில். இப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டில் பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆர்டிக் அண்டார்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. இப்போ த சன் இஸ் த ஹெமிஸ்பியர், த சன் இஸ் த ஹெமிஸ்பியர். இந்த எங்கெங்கெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து என்னது எல்லோயிஷ் க்ரீன் கலர் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. தீஸ் பார்ட்டிகல்ஸ் எமிட்ஸ், அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு அந்த பேரில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ, டிபெண்ட்ஸ் அப்பான் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி கான்செப்டை மட்டும் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே வந்து சன் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது சன் இருக்குது. இப்போ த சன் எமிட்ஸ் த ரேஸ், இந்த சன் எமிட்ஸ் த ரேஸ். இந்த சன் எமிட்ஸ் த ரேஸு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த சன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரேஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அஃபெக்ட் ஆகும். சரி. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அஃபெக்ட் ஆகிறப்போ அங்கே வந்து என்னது பர்டிகுலர் கலர்ஸ் எமிஷன் ஆகும். சரியா. அதே சன் எமிட்ஸ் த அந்த பர்டிகுலர் வெஸ்ட் அண்டு ஈஸ்ட், ஈஸ்ட் அண்டு வெஸ்ட். அப்போ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்டிகுலர் கலர் வந்து என்ன ஆகும் எமிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் வந்து ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது கொலிஷன் ப்ராப்ளம், என்னது டியூ டு கொலிஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இதை நான் வந்து ஜஸ்ட் ஆஸ் ஐ டோல்டு ஓவரெல்லாம் நான் சொல்லிட்டேன் கான்செப்ட் வச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்காதிங்க, இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. அயனைஸ் ஆகும், கொலிஷன் ஆகணும், அயனைஸ் ஆகும். அதனால் பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக எப்படி இருக்கும் பிரைட்னஸாக இருக்குது. சம் ஏரியாவில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே பிரைட்னஸ்ஸு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே வந்து குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தட் இஸ் ஈஸ்ட் வெஸ்ட்டில். சரியா. நெக்ஸ்ட் ஒன் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் பாருங்கள். சம் பேசிக் டெர்மினாலஜிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்டு describing the bar magnet. Describing the bar magnet. Magnetic dipole moment. நான் டெஸ்ட்டே நீங்கள் எழுதிட்டீங்க. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு. கன்சிடர் a bar magnet. Consider a bar magnet. Consider a bar magnet as shown in figure அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பார் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. பாதி வந்து என்னது ஸோ க்ரீன் கலராக சாரி ஒன்று வந்து ரெட் கலராக இருக்குது, இன்னொன்று ப்ளூ கலராக இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு let qm be the pole strength of the magnetic pole and L be the distance between the geometrical center at a bar magnet O, one end of the pole. The magnetic dipole moment is defined as the கவனிங்க. The magnetic dipole moment is defined as the product of its pole strength and magnetic length அப்படின்னு சொல்கிறோம். So it is a vector quantity, it is denoted by pm vector. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது என்ன சார் நீங்கள் போட்டு கடகடன்னு படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக்கு டைபோல் மூமெண்ட்டு படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு. சரி. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு நான் வந்து நடத்தலை ஃபஸ்ட் லெசனில் உங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் எலக்ட்ரிக் டைபோல்னு என்ன நடத்திட்டு அதுக்கப்புறமா இங்கே வரேன். சரியா. இப்போ q is one of the charge and another one of the charge on this plus q. The 2 point charges is separated to a small distance. சரியா. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் என்ன சொல்லுவீங்க பாசிட்டிவ் சார்ஜு அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் சார்ஜு பிளேஸ்ட் அட் ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் தட் இஸ் 2D அல்லது 2A அப்படின்னு சொல்லுவோம். 2D அல்லது 2A. அப்போ the product of the to any one of the point charge and the distance between them that is P is equal to 2QA. இதெல்லாம் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது. சரியா. அப்புறம் ஏன் சார் இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதுன்னு நினைக்காது. இந்த லெசன் படிக்கிறப்ப அப்படியே அந்த லெசனும் பார்த்துடணும், ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து Q இருக்கு இல்லையா, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஒன் சார்ஜ்
நெகட்டிவ் சார்ஜ். இங்கே வந்து QM இஸ் த ஒன் சைடு, here QM இஸ் ஒன் சைடு, நார்த் போல் சைடு, இது சவுத் போல் சைடு, திஸ் இஸ் நார்த் போல் சைடு. சரியா? இப்போ 2L இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ், 2L இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஃபார் த magnetic dipole moment, magnetic dipole moment, the magnetic dipole moment is defined as the product of the pole strength. போல் ஸ்ட்ரென்த்னா என்ன சார்னா, இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் கவனிங்க, இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா போல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். போல்னா போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன மீனிங்? சரியா? டைபோல்னாவே என்ன அர்த்தம்? இரண்டு, 2 எட்ஜஸ் இருக்கும். சரியா? டைபோல்னா என்ன மீனிங்கு? 2 எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைபோல்ஸ். இப்போ டைபோல்ஸ்னால் 2 எட்ஜஸ்ஸு. இப்போ இந்த எட்ஜஸில் இப்போ என்னது? ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இந்த எட்ஜஸில் என்ன இருக்கும்? ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸும், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறோம்? 2L இன்ட்டு PM அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 2L இன்ட்டு PM. The magnetic dipole moment is defined as the product of the pole strength and it is magnetic length அப்படின்னு சொல்கிறோம். It is a vector quantity. Again, vector quantity means it is having direction and also magnitude. Sorry, it is denoted by PM. Next, PM is equal to QM into D vector, where D vector is the vector drawn from the south pole and the north pole. It is a magnitude D vector. It is a magnitude D vector. The magnitude of the magnetic dipole moment is PM is equal to 2QM into IL. The SI unit வந்து form SI unit AM power square. The direction of magnetic moment is formed from the south pole to north pole. எப்பவுமே சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் போகும். இங்கே சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட டைரக்ஷன் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Magnetic field na, the magnetic field is the region around the space every magnet within the which it is influenced will felt by keeping the another magnet in that region அப்படின்றோம். அது ஒன்றும் கிடையாது. கவனிங்க, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மேக்னெட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன ஆகும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடக்கும். அப்போ அரௌண்ட் த பர்டிகுலர் ஏரியா the magnetic field is present அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் present. இப்போ இந்த நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The magnetic field B vector at a point is defined as the force experienced by the bar magnet at the pole strength. சரியா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார் மேக்னெட் போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பி வெக்டர் ஈக்குவல் டு 1/QM இன்ட்டு எஃப் வெக்டர். அதாவது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் என்னது? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் என்ன சொல்கிறோம்? பி வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் இன்ட்டு 1/QM அப்படின்னு சொல்கிறோம். எஃப் வெக்டர் இன்ட்டு 1/QM அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் NA பவர் -1 M மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்றோம். Types of magnet. The magnets are classified into natural magnets and another artificial magnet. இதெல்லாம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன தேவையில்லை, அது ஃபிசிக்ஸாக படிக்காமல் என்ன பண்ண, இது கதை கேட்குற மாதிரி கேட்டினா ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும். சரியா? The magnets are classified into natural magnet and artificial magnets. நேச்சுரல் மேக்னெட்னால் இயற்கையாக பூமியில் வெட்டி எடுக்கிறது. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னால் என்ன பண்ணுறோம்? நாமளும் தயாரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அதாவது அயனை வந்து மேக்னெட்டில் வந்து உரசி என்ன பண்ணுறது? அயனை வந்து மேக்னெட்டாக மாற்றிடுறது. கோபால்ட்டு, நிக்கல் ஆல்சோ. ஓகே. ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸு எக்ஸெட்ரா ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸு. The strengths of natural magnets are very weak and the shapes of the magnets are irregular. சரியா? அதாவது நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்னது, அதனுடைய ஸ்ட்ரென்த் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் த ஆர்டர் ஹேவ் டிசைர்ட் ஷேப் அண்டு ஸ்ட்ரென்த்.
ஆர்டிஃபிஷியலாக நம்ம தயாரிக்கிற மேக்னெட் வந்து பார்த்தோன்னா டெசையர்டு ஷேப்பு அண்டு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த மேக்னெட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், தட் இஸ் நோன் அஸ் பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பார் மேக்னெட்னா என்னென்னு தெரியுமா? நான் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா உன்னுடைய பேஜில், புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் ஆஃப் யூ சி யுவர் புக்கு அண்ட் ஆல்சோ ஐ சி